உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. தேவன் உங்களுக்காக ஒரு நன்மை உண்டு பண்ணி வச்சிருக்காராம். அது பயங்கர பெருசா இருக்கான். எவ்வளவு பெரிதா இருக்கிறது. பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்காக இருக்குதுங்க. ஓகேங்களா? யாருக்கு அந்த பெரிய ஆசீர்வாதம்? உங்களுக்கு தான். நீங்கள் தானே இயேசுவுக்கு பயந்துட்டு இருக்கீங்க. எப்போதும் பயந்து பயந்து தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இயேசுவுக்கு இதுதான் பிடிக்கும், இப்படி பண்ணால் பிடிக்காது, அப்படி பயந்து பயந்து தானே வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்களுக்கும் அவரை மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்புகிறவர்களுக்கு, நம்ம இந்த பூமியில் யாரை நம்பி வாழ்கிறோம்? இயேசுவை நம்பி வாழ்கிறோம். கரெக்டாக? எங்களுக்கு இயேசு இருக்காரு, எங்களுக்கு இயேசு எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி இருக்கிற நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒன்று எடுத்து வச்சிருக்காராம். இந்த நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்காக தேவன் எடுத்து வச்சிருக்காருங்க. கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் யோபுவை பாருங்களேன். அவங்களுடைய புத்தகத்தில் எழுதி வச்சுருக்காங்க பாருங்க. யோபு 9:25 என்ன எழுதி வச்சுருக்காங்க பாருங்களேன். என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாக இருக்குது, அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போவோம். யோபுக்கு ஒவ்வொரு நாளும் நன்மை வந்துடுமா பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அது என்ன மாதிரி போதான், தீவிரமாக ஓடிச்சான். அவங்க நாட்களில் ஒரு நாளில் கூட நன்மை வரலன்றாங்க யோபு. இன்னும் இவ்வளோ ஸ்பீடாக ஓடுது. நீங்களும் அப்படி தான் கவலைப்படுறீங்களா? ஐயோ, நானும் காத்துட்ருக்கேங்க, இந்த திங்கக்கிழமை வந்துடுமா நன்மை? இல்லை, இந்த நாள் வந்துடும், நாளைக்கு வந்துடும், அப்படி நான் காத்துட்டே இருக்கேங்க. ஆனால் எனக்கு நன்மையே வரலையே. இல்லை, தேவன் உங்களுக்காக பெரிய ஆசீர்வாதம் ஒன்று எடுத்து வச்சுருக்காருங்க. அதனால் கவலைப்படாதீங்க. யோபுவுக்கு கூட கொடுத்தாருல்ல, யோபுவுக்கு கூட பெரிய நன்மை கொடுத்தார், பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தாரு, தீர்க்காயுசை கொடுத்தாரு, பெரிய பணக்காரனாக மாற்றினாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த நாளில் கிடச்சிடுமா அப்படி தானே கவலைப்படுறீங்க. தேவன் பெரிய நன்மை எடுத்து வச்சுருக்காரு, கொடுப்பாரு. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. சங்கீதம் 23:6 பாருங்களேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் உயிர் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நல்லா கிள்ளி பாருங்க. உயிர் இருக்குல்ல நம்மளுக்கு. அப்போ உயிர் இருக்கிற நாள் இது. அப்போனா இந்த நாள் நம்ம தொடரும். எது தொடரும்? நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நன்மைகள் நம்மளை தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அப்போ தேவன் உங்களுக்கு நன்மைகளை ஒவ்வொரு நாளும் வச்சுட்டு தாங்க இருக்காரு. கவலைப்படாதீங்க. பெரிய நன்மை வச்சிருக்காரு. ஓகேங்களாங்க? நல்லா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது. நீங்கள் சங்கீதம் 65:11 பாருங்களேன். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். தேவன் என்ன பண்ணுறாரு? ஒரு வருஷம்னா 365 நாளோ 366 நாளோ, அந்த நாட்களை எதால அலங்கரிக்கிறாரு, எதால முடிசூட்டுகிறாருன்னா நன்மைகளால் முடிசூட்டி வைக்கிறாராம். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைங்களுக்கு இந்த நன்மை கொடுக்கணும், அந்த நன்மை கொடுக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காரு. நல்லா கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு நாளும் நன்மை வந்துடும். சரிங்களா? நம்ம தேவன் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செய்யலாம், என்ன ஆசீர்வாதம் கொடுக்கலாம், அப்படி தான் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஓகேங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. பெரிய நன்மை உங்களுக்காக எடுத்து வைக்கப்பட்டிருக்குது. அவர் கொடுப்பாரு, வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.